அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பொத்தையடி கிராமத்தில் உள்ள எரியூட்டு நிறுவனத்தில் கஞ்சா பொட்டலங்கள் போலீசாரால் தீயிட்டு அழிக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற நாங்குநேரி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஏறத்தாழ 586 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் தற்போது தீயிட்டு அழிக்கப்பட்டிருக்குதுங்க. அதாவது திண்டுக்கல் சரக காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசாரால கைது செய்யப்பட்ட அந்த 586 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் தான் தற்போது தீயிட்டு அழிக்கப்பட்டிருக்குது. தேனி, திண்டுக்கல் மாவட்ட காவல் சரகத்துக்கு உட்பட்ட திண்டுக்கல், தேனி, உத்தமபாளையம், போடிநாயக்கனூர், பழனி, கொடைக்கானல் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செஞ்ச போலீசார் அங்கு உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவற்றை பல்வேறு காவல் நிலையங்கள் மூலம் அழிக்கும் நிகழ்ச்சியானது இன்னைக்கு நடந்தது. முன்னதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பொத்தையடி கிராமத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் எரியூட்டு நிறுவனத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கஞ்சா பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு திண்டுக்கல் சரக டிஐஜி அபினவ்குமார், அதே மாதிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் முன்னிலையில கஞ்சா பொட்டலங்களின் எடையளவு சரிபார்க்கப்பட்டு சுமார் 586 கிலோ கஞ்சா மூட்டைகள் தீயிட்டு தனியார் நிறுவனத்தில் எரியூட்டப்பட்டது. ஏற்கனவே அரை டன் அளவுக்கு இங்க கஞ்சா, அரை டன்னுக்கும் அதிகமான எடையில உள்ள கஞ்சா மூட்டைகள் தீயிட்டு எரிக்கப்பட்ட விவகாரத்துல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த நாங்குநேரி தனியார் நிறுவனத்துக்கு முன்பு கஞ்சா எரியூட்டப்படுவதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. இது இந்த பகுதியில ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.